அந்த உலக சாதனை கலாம் நிகழ்ச்சிக்கு நான் எவ்வளோ பேசியிருந்தாலும் இதற்கு முழு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என் குடும்பமாக நான் யார் யாரை சொல்கிறேன்னு சொன்னால் வித்யாவதி மேம் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் ராஜ் திருப்பதி அவர்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் பிங்கி அவர்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் காயத்ரி அவர்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஹேமா அவர்களை சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் கவிதா அவர்களை சொல்கிறேன், அவர்களோட மகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக அழகுராஜன் அவர்களது மகன் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, நான் எல்லாத்தையும் பேர் ஃபுல்லாக சொல்ல முடியல. எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய பேசிட்டோம். சில இராணுவத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் இராணுவத்தில் வேலை பார்க்குற இங்கே பணிபுரிகிற அனைத்து சகோதரர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் சரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் எவ்வளவோ கடினமான இலக்குகளை சந்திக்கவும் கடினமான ஒரு நேரங்களை உடை தெரிந்து செல்வதற்காகவும் இன்றும் மறுபாடுபட்டு கொண்டு இருந்தோம். ஒரு நேரத்தில் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் இராணுவத்தில் இருக்கும் பொழுது சில நிகழ்வுகள் நடந்தது. நிறைய சொல்லி கொண்டு போகலாம். ஒவ்வொரு நாளும் இராணுவத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் யுத்தம் தான் அது. ஏன்னா ஒரு நாள் அவர்கள் கடந்து விட அதே பெரிய விஷயம்தான். அதுபோக சில இன்சர்ஜென்சி, கவுண்டர் இன்சர்ஜென்சி, இந்த மாதிரி தீவிரவாதம் இருக்கும் ஏரியாவில் போய் சர்வீஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கு உன்னோட அதிர்ஷ்டம் இருந்தால் நீ செல்லலாம், அதிர்ஷ்டம் இல்லை என்றால் உனக்கும் ஒரு துப்பாக்கி குண்டில் பேர் பொறிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய பேர், அந்த குண்டு உன்னை துளைக்கும் என்பார்கள். எதற்கும் அஞ்சாமல் தான் நாங்கள் செயல்படுவோம். அஞ்சினார் என்னைக்கு வெற்றி அடைவது ரொம்ப கடினம். அச்சத்தையும் பயத்தையும் தூக்கி அங்கே எரிந்து விட்டு தான் வேலை செய்ய வேண்டும். அதுதான் சிறப்பு. நான் முதலில் ஆர்மியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்வு, நான் இந்த கமாண்ட் கிரிக்கெட் டீம்னு சொல்லுவாங்க, நான் கிரிக்கெட் பிளேயர் வேறு. இந்த விஷயம் இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாத, கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா வேற என்ன சார்? ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், அது பேஸ்கெட் ஃபுட்பால் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் பிளேயரு, அதாவது போலீஸ் டீம் கூடலாம் சேர்ந்து ஃபுட்பால் ஆடிடுவோம், அந்த மாதிரி கிளப்பு. சூப்பர். அப்புறம் கிரிக்கெட்லேயே மிக தலை சிறந்த ஒரு திறமைசாலியை வந்து நம்ம நேர்காணல் பண்ணுறோன்றது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அதை பாக்கியமாகவே நாங்கள் எடுத்துக்கலாம். ஓகே சார். இதே போக நான் அந்த கமாண்ட் டீம்னு சொல்கிறது வந்து ஆர்மியில் பெரிய லெவல், அது வந்து ரஞ்சி, இன்றைக்கி ரஞ்சின்னு சொல்லி விளையாடுறாங்க கிரிக்கெட், அதுக்கு மொதல் ஸ்டெப் அப்படி வச்சுக்கோங்க. அது வரையும் நான் போயிருக்கேன் ஆர்மியில் கிரிக்கெட்டில். அது போகும்போது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னென்னா, நாங்கள் நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து பரீத்கோட் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஷன் வரணும். நாங்கள் ட்ரெயினில் போகும்போது பரீத்கோட்டில் நாங்கள் இறங்கணும். கரெக்டாக ஒரு 10 மணி 10:15 இருக்கும்போது ஒரு இடத்துல ட்ரெயின் நின்றுச்சு. நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். அப்போ ட்ரெயின் நின்னோன்னே, என்ன ட்ரெயின் நின்றுச்சு தெரில, எதுக்காக நின்றுச்சு. திடீர்னு பார்த்தாச்சுன்னா 2 சைடும் தோட்டம், கரும்பு தோட்டம், அந்த 2 சைடில் நடுவில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த கரும்பு தோட்டத்தில் வந்து நிறைய ஃபயர் அடிக்கிறான். அப்போ வந்து அந்த காலிஸ்தான் அப்படின்னு சொல்கிற தீவிரவாதி அமைப்பு, அது இந்த சிங்கு அவங்களோடது, காலிஸ்தான், அவங்க ஃபயர் பண்ணுறோம், அட்டி நொறுக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், கடகடான்னு இறங்கி போய் அந்த விண்டோலாம் லாக் பண்ணுறோம். ஏன்னா அந்த இதில் ஃபுல்லாக சிவிலியன் இருக்காங்க, வேறு ஆர்மிக்கு இறங்கும். நாங்கள் ஒரு 6-7 பேர் தான் இருந்தோம். ஓடி போய் நாங்கள், அவங்களுக்கு என்னன்னு தெரியல, எல்லாம் முழிக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரில. நாங்கள் போய் எல்லாத்தையும் படுங்க, எல்லாம் படுத்துக்குவோம், கீழே யார் எந்திரிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படுக்க வச்சு லே டவுன் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அந்த ஷெல்டர்லாம் மூடுறோம். கண்ணாடி ஷெல்டர்லாம் அடிக்குது, ஃபுல்லாக ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. மூடிட்டு என்ன பண்ணுறோம், நாங்கள் சிஆர்பிஎஃப் வந்திருந்தாங்க அப்போ எங்கள் கூட. சிஆர்பிஎஃப் ஏதோ ஒரு விஷயமா காட் அந்த இதுக்கு அந்த ட்ரெயினில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்போ 303 அந்த இப்போ AK-47லாம் வளைச்சி ஒரு டைம் டிக்கெட் 30 ரவுண்டு போயிடும். அதில் பார்த்தா ஒரு ரவுண்டுக்கும் என்ன சொல்கிறது, ஒரு 5 ரவுண்ட், இல்லாட்டி ஒரு ரவுண்டுக்கு காக் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஜாஸ்தி போனால் ஒரு 5-10 ரவுண்டு
ஒரே போட்டு வச்சுப்பாங்க. டக்கு டக்குன்னு அது கொஞ்சம் காக் பண்ணி அடிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு அன்னைக்கு. அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம் அந்த விஷயத்தில். அடித்து ஒரு 1/2 hour ஃபயர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில சிவிலியன்லாம் ரொம்ப எங்களை அந்த நேரத்துலேயே ரொம்ப பாராட்டினாங்க, எல்லாமே பாராட்டினாங்க. ஒருத்தவங்க வந்து சும்மா ஒரு காமெடியாக கூட ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. அதில் என்னென்னா, ஒரு அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன போய் என்னம்மா என்ன ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்களுக்கு அன்னைக்குள்ள அவங்க லக்கு அந்த நேரம் பாருங்கள், மனிதனோட நேரம், அந்த ரவுண்ட் வந்து அவங்களோட முடியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த முடி இந்த இடத்துல கொஞ்சம் காணாம், இந்த முடி இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ என் முடியலாம். அப்படி என்னோட நண்பர் அப்போ ஒரு ஜோக்கா அவ்வளோ சீரியஸாக இருக்கும்போது ஜோக்கா சொல்கிறாரு, கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தாச்சுன்னா என்ன கத்தியாக இருக்குமா, முடிதான் நான் போனால் போட்டு வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கூட மகள் இருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அன்னைக்கு நாங்கள் சந்திச்சுட்டு காமெடியோடு அப்படியே போயிட்டு இறங்கி நாங்கள் கிரிக்கெட் டீமில் போயிட்டோம். இது ஒரு நிகழ்வு, மறக்க முடியாத நிகழ்வு. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும்போது நான் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி 2 இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் ஃபயர் பண்ணி எப்படி தப்பிச்சோன்னு சொல்கிறது. அவங்களோட இலக்கு என்னன்னா, நம்மகிட்ட வரும்போது எப்படி நம்மளை அட்டாக் பண்ணி எப்படி சேதம் நிறைய படுத்தணும்னு சொல்கிறது ரொம்ப ஆர்வம். அதாவது ரொம்ப ஆராய்ந்து அதை ரொம்ப பிளான் பண்ணி என்ன சொல்கிறது அப்படி தான் வைப்பாங்க. அப்படி வச்சது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வெஹிக்கிள் வரும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி வளைவில் கீழே பயங்கரமான ஒரு ரிவர், அந்த இடத்துல கீழே நம்ம அந்த வண்டி கீழே உருண்டாலும் பயங்கரமான சேதம் வரும். அப்போ நாங்கள் அந்த டேர்னிங்கில் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சுற்றி உட்காண்டாங்க. இந்த 2 சைட்லேயும் உட்காண்டாங்க தீவிரவாதி. உட்காந்துட்டு அடிக்கிறான் ஃபுல்லாக. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு அடிக்கும்போது இதில் ஒருத்தருக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, அவர் எங்கே உட்காந்துருந்தாலும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு இதன் மூலமாக என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா, அவர் பேர் முனுசாமி, வேலூர், திருவண்ணாமலை வேலூர் அந்த பகுதியை சார்ந்தவர். அவர் தான் என்னோட அந்த வண்டிக்கு வந்து டிரைவராக வந்துட்டு இருந்து ஓட்டுறாரு. அப்போ நான் திரும்பும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கும்போதே சார் ஃபயர் சொல்கிறார். சார் ஃபயர் துப்பாக்கி சூடு ஆரம்பிச்சிட்டாங்க, சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக நம்மனு வரும்போது நான் சொல்கிறேன் முனிசாமி ஃபயரிங் ஆரம்பிச்சிட்டான் தீவிரவாதி, வண்டியை மட்டும் நிப்பாட்டிடாத, இவ்வளோ தான் சொன்னேன். அவ்வளோ திறமைசாலியானது. ஏன்னா இது சொல்கிறதுக்கு முன்னால் அந்த வர்ற புல்லட்லாம் கண்ணுக்கு அப்படியே தீயாக தெரியுது. அது எங்கேருந்து புல்லட் வருதுன்னு நாங்கள் சொல்லலை. அந்த ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த தீ பிளம்பு மாதிரி தெரியுது, எல்லா சைட்லேருந்து அடிக்கிறது, கண்ணாடிலாம் நொறுக்கிட்டு போகுது. அப்போ அந்த முனுசாமி அப்படியே அந்த ஸ்டேரிங் மேலே படுத்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. டயர் அடிச்சிட்டாங்க. அப்போ நானும் பக்கத்தில் வந்து நிப்பாட்டிடாதீங்க, வெளியில் கொண்டு போயிருங்க. ஏன்னா நிப்பாட்டினா ரொம்ப எல்லாத்தையுமே அடிச்சிருவாங்க அதில் வண்டிக்குள்ளே இருந்தவங்கலாம். அப்போ வெளியில் கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறது, என்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க மேலே எகனிஸ்ட்டு ஃபயர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாம் ஓடுற அளவுக்கு ஓடிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் சப்போர்ட் ஃபயரிங் ஆள் எங்கள் ரெஜிமெண்ட்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு அப்படியே முடிஞ்சிச்சு. இது ஏற்கனவே நான் சொன்னது தான். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்மிக்குன்னு சொல்கிறேன் ஈஸி கிடையாது. ஒவ்வொரு நாளும் யுகம் நான் சொன்னேன்ல, அதுக்கு தான் இந்த இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லணும். கஷ்டங்கள் இருக்குது. நம்ம இவ்வளோ இராணுவத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, வர்றவங்க எல்லாமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே வர்ற இராணுவ வீரர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வழங்கணும். கவர்மெண்ட் நல்ல இடத்துல வச்சு அவங்கள பார்க்கணும், எல்லோரும் அவங்கள மதிக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நாங்கள் சொல்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை இதில். அந்தமான் நிக்கோபார்லேருந்து சென்னைக்கு ஒரு கொரியர் ஃப்ளைட், அதில் எனக்கு இது பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ள ஆர்மி பர்சன் மட்டும்தான் போக முடியும். கொரியர்னால் ஆர்மி ஃப்ளைட். அதில் நான் போய் உட்காந்துருக்கேன். என் கூட ஒரு 6-7 பேர் உட்காந்துருந்தாங்க. 2 லேடி சென்னைக்கு போகிறக்காவது வந்தாங்க. ஃப்ளைட் அந்தமானில் டேக்கப் ஆகிடுச்சு. சென்னை நோக்கி போயிட்டுருக்கு. போகும்போது திடீர்னு என்ன சொல்கிறாரு ஒருத்தர், இந்த பைலட், அது பக்கத்தில் இன்னொருத்தர் சப் பைலட் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க பக்கத்தில், இதில் யாராவது இன்ஃபென்ட்ரி இருக்கீங்களா, தரைப்படை இருக்கீங்களா? அப்போ நான் கை தூக்குனேன். நான் இருக்கேன் சார், கொஞ்சம் தனியாக வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக என்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, இங்கே இந்த சைடில் ஒரு ஆயில் டின்னாக வச்சுருக்காங்க. நான் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது டக்குன்னு ஆயில் எடுத்து எனக்கு கொடுக்கணும், ஆயில் ஊற்றணும்.
அப்புறம் பாக்கி எல்லாத்துட்டையும் என்ன சொல்கிறாருன்னா அவர், எப்போ உங்களுக்கு கடலில் நான் பை சான்ஸ் ஏதாவது ஃப்ளைட் இறக்க வேண்டிய கண்டிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் லைஃப் ஜாக்கெட்டை இப்படி போடணும், இப்படி எடுத்து விடணும், இப்படி தான் மிதக்கணும், உங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஹெலிகாப்டர் வந்துடும், யாரும் பயப்படக்கூடாது, எதுவுமே இப்போ நான் கடலில் இறங்கினோம், நீ இந்தந்த வேலைமா பண்ணலாம், ஏன்னா சுற்றி கடல் தானே, அந்தமான் நிக்கோபார் சுற்றி கடல் போகிற வழியில் இப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ சரி இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டு சரி ஓகே சார் சொல்லணும். இந்த பைலட்டு அவ்வளோ ஒரு திறமைசாலி. அவர் சென்னைக்கு 3 மணி நேரம் அந்த ஃப்ளைட் எடுத்து போகிறதுக்கு பதில் நேராக நிக்கோபார்னு சொல்கிறோம், அந்தமான் நிக்கோபார்னு சொல்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டார் ஃப்ளைட்டை. போகும்போது என்ன உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த ஆயிலெலாம் எடுத்து ஊற்றுறதுக்காண்டி ஆயில் கொடுக்குறோம், கொண்டு போய் ஏதோ ஊற்றுறாங்க ஆயில் உள்ள. இவ்வளோ தான் பண்ணி இந்த வேலை மட்டும் தான் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒருக்கா நடந்துச்சு. ஃப்ளைட் அந்த போய் கீழே இறக்குன பிறகு பார்த்தாச்சுன்னா பெரிய ஓட்டை சைடில் அட்டிச்சு அந்த ஃப்ளைட்டில் இருக்க ஆயிலெலாம் லீக் ஆகிடுச்சு. லீக் ஆகிட்டு பெரிய ஓட்டைன்னா அவ்வளோ பெரிய பறவை என்ன சொல்கிறது அதில் மாட்டியிருக்கு, செத்துருக்கு, அப்படியே ஒரு மாதிரி ஒரே ரத்தமாக இருந்துச்சு. அதில் நிப்பாட்டினதுக்கப்புறம் எங்களெல்லாம் நிப்பாட்டி அதில் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து எங்களை வச்சு அனுப்பிவிட்டாங்க. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. கரணம் தப்பினால் மரணம்னு சொல்கிற மாதிரி அதுலேயும் நிறைய தப்பிச்சு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சோகம்னு சொல்லியாச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தந்தை இறந்த நாளுக்கு நான் வர முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் மட்டும் இல்லை இதில், எனக்கு மட்டும் என் தந்தை இறந்த நாளுக்கு வர முடியாது, குழந்தை பிறந்த நாளைக்கு வர முடியாது, குழந்தைய பார்க்க முடியல, கல்யாணத்துக்கு மணமகனாக இருந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து சேர்வது, இது போன்ற அனைத்து நிகழ்வுகளும் இராணுவத்தினருக்கு மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். என்னோடய அப்பாவை நானும் பார்க்க முடியல. 3 நாள் ஐஸ் ஏரியாவில், அந்த ஏரியாவிலேருந்து பார்க்க வர்றதுக்கு பட்ட பாடுகள். நைட்டு 6:30 மணிக்கு ஆரம்பித்து அந்த வண்டியை தள்ளி ஐஸெல்லாம் அள்ளி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு 4 மணிக்கு மெயினான ரோட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து, அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை பிடிச்சி வந்து சேரக்குள்ளாடி எங்கள் அப்பாவோட எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பார்க்க முடியல. இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாட்கள் தான். ஆமாம், அனுபவங்கள். இதே மாதிரி நிறைய பேர் ஆர்மியில் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேமிலியும் நினச்சி அவங்களுக்காண்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. வாழ்க்கையில் 28 வருஷம் இதை சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே போடலாம். இவ்வளவு தான். பாக்கி இந்த